அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹ்மதின் வல அலி முஹ்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் குர்ஆனில் இருக்கிற ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம். மிக சிறந்த துவா. எந்த தேவை வேண்டி இந்த துவாவை நீங்கள் ஓதி கேட்டாலும் நிச்சயமாக அந்த தேவை நிறைவேறும். மிகப்பெரிய தேவைகள் நிறைவேறும். ஏன்னா மனிதனுக்கு மிக அவசியமான தேவைகள்னா வீடு வேணும்னு நினைப்பாங்க, நமக்கு சொந்தமாக ஒரு வீடு அமையணும்னு நினைப்பாங்க, நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நல்லபடியாக திருமணம் நடக்கணும், சாலிஹான ஒரு வாழ்க்கை துணை அமையணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி முக்கிய தேவைகள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த முக்கிய தேவைகள் எல்லாம் மிக சாதாரணமாக நிறைவேறும் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதி வந்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு தந்த மிகப்பெரிய அருட்கொடை அல் குர்ஆன். பொதுவான ஒரு வேதம் இது. முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை, உலக மக்கள் எல்லாருக்குமே பொதுவானது. இதில் இருக்கிற ஒரு எழுத்தை எடுத்து நம்ம ஓதி கேட்டாலும் நன்மை கிடைக்கும். அதன் பொருட்டால் நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எப்போவுமே நாம் கொஞ்சம் பொறுமை காக்கணும், அவசரப்பட்டுடக்கூடாது. என் துவா கபுல் ஆகலை சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு துவாவை ஓதுறீங்கன்னு நினச்சிக்கிங்க, அதன் பொருட்டால் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து, குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை தொழுகிறீங்க பார்த்தீங்களா, கடமையான தொழுகை 5 இருக்குது. அந்த 5 வேளை தொழுகைகளை நீங்கள் எந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அந்த நேரத்தை எடுத்துக்குங்க. இந்த மாதிரி துவா கேட்கறதுக்கு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் நார்மலாக ஓதுற தஸ்பீஹ், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் ஓதுவீங்கள. ஓதிட்டு பிறகு நீங்கள் எந்த துவாவை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்களோ இந்த துவாவை ஓதணும் சொல்லிட்டு அந்த துவாவை ஓதுங்க. ஓதுறதுக்கு முன்னாடி ஸலவாத் ஓதுங்க. அப்புறமா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தௌபாவிற்கான துவா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படி கூட நீங்கள் ஓதலாம். அது குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை நீங்கள் ஓதிக்கிங்க. பிறகு இந்த துவாவை, நான் எந்த துவாவை நீங்கள் ஓதுறீங்களோ அந்த துவாவை ஓதணும். குறைஞ்சது ஒரு 100 முறையாவது ஓதுங்க. சும்மா கம்மியாக ஓதிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. உங்கள் முழு ஈடுபாடு அந்த துவா மேலே தான் இருக்கணும். வேறு சிந்தனை வேறு எங்கேயுமே போயிடக்கூடாது. இந்த வேலை இருக்குது அப்படி இருக்குது வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உக்காருங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான டைமை யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த துவாவை நல்லா ஓதி பிறகு அல்லாஹ்விடம் கையேந்தி நீங்கள் துவா செய்யணும். அழுது துவா செய்யணும். உங்கள் தேவைகளை கேட்டு சஜிதால துவா செய்யணும். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்யணும். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி 3 நாள் தொடர்ந்து நீங்கள் செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு வழி காட்டுவான். காட்டாமல் இருக்கவே மாட்டான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடம் கையேந்தி வருபவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். இது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. நீங்கள் கேட்குற முறையில் தான் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் மலை போல இருக்கிற பிரச்சனையும் நிறைவேறும். உங்களுக்கு சாதாரணமாக நிறைவேறும். ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் என்றைக்குமே கவலைப்படாதீங்க. நம்முடைய வாழ்க்கை மாறுமா, நம்ம இப்படியே தான் போகணுமா சொல்லிட்டு நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எந்த துவா ஓதுறதா இருந்தாலும் நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். தொழுது முடிச்சுட்டு கேட்குற மாதிரி இருக்கணும். அதே போல் ஃபஜ்ர் தொழுகை கரெக்டாக தொழுபவராக இருக்கணும். தஹஜுத் நேரத்தில் தொழுதா இன்னும் உங்களுக்கு சிறப்பு அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் தொழும்போது குர்ஆனில் இருக்கிற ஒரு சின்ன சூறாவை எடுத்து நீங்கள் ஓதி கேட்டாலும் நீங்கள் கேட்டது கிடைக்கும். இப்போது நான் சொல்கிற துவா நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். ஓதிட்டு இது எந்த சூழ்நிலையில் இறங்கப்பட்டது, யார் ஓதுனாங்க, இதை ஓதி என்ன பலன் கிடைச்சது அதை நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு நாளில் முக்கியமான 3 தேவைகள் நிறைவேற்றிய துவா. அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த துவாவிற்கு. இப்போது துவா என்னன்னு பார்க்கலாம். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். என் இறைவா, நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். சூரா கசஸ்ல இருக்கிற ஒரு வசனம் தான் இது. இந்த துவாவை யார் ஓதுனாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. அவர்கள் எந்த சூழ்நிலையில் இந்த துவாவை ஓதுனாங்கன்னா ஒன்றுமே எதுவுமே இல்லை, அவங்கக்கிட்ட ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இருக்கிற வீடு இல்லை, சொந்த நாட்டை விட்டு வந்துட்டாங்க, புதுசாக ஒரு ஊருக்கு வந்துட்டாங்க, இருக்கிறதுக்கு வீடு இல்லை, நல்ல வேலை இல்லை, திருமணம் ஆகலை, எதுவுமே இல்லை,
ஒரு பயந்த ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க இந்த துவாவை ஓதுனாங்க. ஓதிட்டு அன்று மாலையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு இருக்க ஒரு வீடை கொடுத்தான், நல்ல ஒரு வேலையை அமைச்சு கொடுத்தான். அவங்க மூலமாகவே ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக அவங்களுக்கு கிடைச்சது. அவ்வளவு சிறப்பான துவா. யார் இந்த துவாவை மனசார ஓதி துவா செஞ்சாலும் நிச்சயமாக அவங்களுடைய தேவை நிறைவேறும். அவங்கவுங்களுக்கு அவங்க பிரச்சனை சொல்லிட்டு இருக்கும். சில பேருக்கு நல்ல வேலை வேணும்னு நினைப்பாங்க, சில பேருக்கு சொந்த வீடு அமைன்னு நினைப்பாங்க, இன்னும் சில பேருக்கு நல்ல கல்யாணம் ஆகாமல் இருக்கும், நல்ல வாழ்க்கை துணை வேணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைகள் இருக்கும்ல. எந்த தேவையை நீங்கள் நியத்து வச்சு ஓதுனாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் அது எல்லாமே கிடைக்கும். இல்லை எனக்கு இந்த மிக முக்கியமான இந்த 3 தேவைகளும் நிறைவேறி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லபடியாக இருக்கேன் சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க இந்த துவா ஓதுனாலும் சரி, உங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு நல்லது அல்லாஹ் எழுதி வச்சிருப்பா பார்த்தீங்களா, அந்த நல்லதை உங்களுக்காக இறக்கி வைப்பான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு வசனம் இது. நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். எல்லா நேரத்துலையும் ஓதலாம், எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். இந்த நேரத்தில் தான் ஓதணும், இத்தனை முறை தான் ஓதணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் மனசார நியத்து வச்சுட்டு கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. ஏதாவது ஒரு வேளை தொழுகை முடிஞ்சு நீங்கள் ஓதலாம். அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுதுக்குங்க. தொழுதுட்டு அதே இருப்பில் யார்கிட்டையும் நீங்கள் பேசாதீங்க. இந்த ஒரு துவாவை ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. ஓதுறதுக்கு முன்னாடி சலவாத் ஒரு 3 முறை ஓதிக்கிங்க. பாவ மன்னிப்பிற்கான உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்கள் ஏதாவது இருந்தால் அது 1 முறை 2 முறை அந்த மாதிரி ஓதிட்டு பிறகு இந்த துவாவை ஓதலாம். ஓதி முடிச்சுட்டு மறுபடியும் சலவாத் ஓதிட்டு அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா செய்யுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்யணும். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நிச்சயமாக நிறைவேறும். சில பேருக்கு 3 நாளில் கூட நிறைவேறலாம், சில பேருக்கு 1 வாரம் 1 மாதம் ஆகலாம். ஆனால் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வழி பிறக்கும். இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ்விடம் கையேந்தி உதவி கேட்டு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கான வழி பிறக்கும். அல்லாஹ் உங்களுக்கு அதை தெளிவாக காமிப்பான். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அவ்வளவு சிறப்பான ஒரு துவா. ஓதி பாருங்க, இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றம் காணலாம். நீங்கள் வழக்கமாக ஓதும் துவாக்களில் இந்த துவாவையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அனைத்து நல்லதையும் அல்லாஹ் நீங்கள் கேட்காமையே தருவான். எந்த தேவை வேண்டி இந்த துவாவை நீங்கள் ஓதுறீங்களோ இன்ஷா அல்லாஹ் அந்த காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.